எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஜெபம் செய்வோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த மகிமை பொருந்திய கர்த்தருடைய ஓய்வு நாளின் ஆராதனைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்மை உண்மையோடும் ஆவியோடும் தொழுது கொள்ள இரக்கம் பாராட்டுவீராக. உம்முடைய வசனங்களை கற்றுக்கொள்ளவும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் நீர் உதவி செய்தருளுவீராக. உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தை உணரவும் உம்முடைய மகிமையின் நன்மைகளை பெற்று அனுபவிக்கவும் இந்த ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேலும் நல்ல பிதாவே, ஆமேன். ஆராதனைக்கு ஆரம்பமாக ஆராதனை கீதங்கள் 763 பாடுவோம். ஆண்டவா பிரசன்னமாகி ஜீவன் ஊதி உயிர்ப்பியும். ஆண்டவா பிரசன்னமாகி ஜீவன் ஊதி உயிர்ப்பியும். ஆசை காட்டும் தாசன் மீது ஆசீர்வாதம் ஊற்றிடும். அருள் மாறி எங்கள் பேரில் வருஷிக்க பண்ணுவே. ஆசையோடு நிற்கிறோமே, ஆசீர்வாதம் ஊற்றுவே. தேவரீரின் பாதத்தண்டை அவளோடு கூடினோ. உந்தன் திவ்ய அபிஷேகம் நம்பினாடி அண்டினோ. அருள் மாறி எங்கள் பேரில் வருஷிக்க பண்ணுவே. ஆசையோடு நிற்கிறோமே, ஆசீர்வாதம் ஊற்றுவே. ஆண்டவா பக்தர் செய்யும் வேண்டுகோளை கேட்கிறேன். அன்பின் சுவாலை எங்கள் நெஞ்சு இன்று மூட்டி நிற்கிறேன். அருள் மாறி எங்கள் பேரில் வருஷிக்க பண்ணுவே. ஆசையோடு நிற்கிறோமே, ஆசீர்வாதம் ஊற்றுவே. ஆசைத்தேடும் அபிஷேகம் இயேசுவே கடாட்சியோ. பெந்தேகோஸ்தே திவ்ய ஈவை தந்து ஆசீர்வதியோ. அருள் மாறி எங்கள் பேரில் வருஷிக்க பண்ணுவே. ஆசையோடு நிற்கிறோமே, ஆசீர்வாதம் ஊற்றுவே. வேத பாடம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 52ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல் அவ்வதிகாரம் முடிய. சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து இரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி
உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சீயோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷகனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாயிருக்கின்றன. உன் ஜாமக்காரருடைய சத்தம் கேட்கப்படும். அவர்கள் சத்தமிட்டு ஏகமாய் கம்பீரிப்பார்கள். ஏனென்றால் கர்த்தர் சீயோனை திரும்பி வர பண்ணும்போது அதை கண்ணார காண்பார்கள். எருசலேமின் பாழான ஸ்தலங்களே, முழங்கி ஏகமாய் கம்பீரித்து பாடுங்கள். கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு ஆறுதல் செய்து எருசலேமை மீட்டு கொண்டார். எல்லா ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாகவும் கர்த்தர் தம்முடைய பரிசுத்த புயத்தை வெளிப்படுத்துவார். பூமியின் எல்லைகளில் உள்ளவர்கள் எல்லாரும் நமது தேவனுடைய இரட்சிப்பை காண்பார்கள். புறப்படுங்கள், புறப்படுங்கள், அவ்விடம் விட்டு போங்கள், அசுத்தமானதை தொடாதிருங்கள். கர்த்தருடைய பாத்திரங்களை சுமக்கிறவர்களே, அது நடுவிலிருந்து புறப்பட்டு உங்களை சுத்திகரியுங்கள். நீங்கள் தீவிரித்து புறப்படுவதில்லை, நீங்கள் ஓடி போகிறவர்கள் போல ஓடி போவதும் இல்லை. கர்த்தர் உங்கள் முன்னே போவார். இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காய்க்கிறவராயிருப்பார். இதோ என் தாசன் ஞானமாய் நடப்பார். அவர் உயர்த்தப்பட்டு மேன்மையும் மகா உன்னதமுமாயிருப்பார். மனுஷனை பார்க்கிலும் அவருடைய முகப்பார்வையும் மனுபுத்திரரை பார்க்கிலும் அவருடைய ரூபமும் இவ்வளவு அந்தக்கேடு அடைந்தபடியினாலே அவரை கண்ட அநேகர் பிரமிப்படைந்தார்கள். அப்படியே அவர் அநேகம் ஜாதிகள் மேல் தெளிப்பார். அவர் நிமித்தம் ராஜாக்கள் தங்கள் வாயை மூடுவார்கள். ஏனெனில் தங்களுக்கு தெரிவிக்கப்படாதிருந்ததை அவர்கள் காண்பார்கள், கேள்விப்படாதிருந்ததை அவர்கள் அறிந்து கொள்வார்கள் என்பது பாடம் முடிந்தது. நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலருடைய விசுவாச பிரமாணத்தின் மூலமாய் அறிக்கையிடுவோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்மரிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்து பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோட்டத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாட்சத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிர்லோரையும் மரித்தோரை நியாயந்திருக்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரணம் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனுடன் விசுவாசிக்கிறேன். ஆமென். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளிலே தேவனுடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானத்தோடு கேட்டு இந்த வார்த்தையினால் நாம் ஆசீர்வதிக்கப்படுவோமாக. நாம் எல்லோரும் முதலாவதாக ஜெபிப்போம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் பரிசுத்த தேவனே, பரலோக பிதாவே, இந்த வேளையிலே உம்முடைய வசனத்துக்கு முன்பாக, உமக்கு முன்னுடைய சமூகத்துக்கு முன்பாக நாங்கள் வருகிறோம். எங்களை தாழ்த்தி உம்முடைய பாதத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா, உம்முடைய வார்த்தையினால் நீர் எங்களோடு இடைப்படும். உம்முடைய வசனத்தை எங்களுக்கு தெளிவாக எங்களுடைய இருதயத்திலே பிரகாசிக்க செய்யும். எங்களை சுற்றி இருக்கும் சோர்வுகள், ஆண்டவரே, எல்லா விதமான உபத்திரவங்களும், அதற்கு நடுவிலே தேவனுடைய ஆறுதல், தேவனுடைய பலன் இந்த வசனத்தின் மூலமாக எங்களுடைய வாழ்க்கையிலே வெளிப்படட்டும். கர்த்தர் தாமே பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். எருசலேம் அடைக்கப்பட்டிருந்தது. சீரிய இராணுவம் எருசலேமை சுற்றி முற்றுகையிட்டது. எருசலேமுக்குள்ளே யாரும் போவதில்லை, போக முடியவில்லை. எருசலேமிலிருந்து யாராலும் வெளியே வர முடியவில்லை. பலத்த இராணுவம், பெனாதாத் என்னும் சீரிய அரசனுடைய இராணுவம் எருசலேமை சுற்றி இருந்தது. ஜெருசலேம் வாஸ் அண்டர் அ லாக்டவுன். அங்குள்ள மக்கள் அந்த நாட்கள் நீடிக்க நீடிக்க அடைக்கப்பட்டிருந்த எருசலேமுக்கு உள்ளே இருந்த மக்கள் மிகவும் உபத்திரவத்துக்குள்ளாக கடந்து போனார்கள். நம்முடைய தேசத்திலும் இன்று இந்த நாட்களிலே இந்த குவாரண்டைன், இந்த லாக்டவுன் பீரியடின் மூலமாக நாம் அநேக பாடுகளையும் அநேக கஷ்டங்களையும் நம்முடைய வாழ்க்கையில சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அதே போல
இன்னும் மிகவும் பாடுள்ள ஒரு சூழ்நிலைமையிலே எருசலேம் நகரம் கடந்து சென்றது. அப்பொழுது ஒரு நாள் இந்த எருசலேமுக்கு வெளியில் 4 குஷ்டரோகிகள் இருந்தார்கள். இந்த குஷ்டரோகிகள் யார் என்றால், அந்த காலத்திலே அவர்கள் எருசலேமுக்கு வெளியாக புறம்பே தள்ளப்பட்ட மக்கள், குவாரண்டீன்ட் பீப்புள் என்று நாம் சொல்லலாம். அவருடைய சரீரத்திலே, அவருடைய ஒரு தோள்களிலே வியாதி இருந்ததினால் எருசலேமை விட்டு புறம்பாக அவர்களை வெளியே தள்ளியிருந்தார்கள். அவர்களை அந்த நாட்களில் குவாரண்டீன் பண்ணியிருந்தார்கள். இந்த குவாரண்டீன்ட் பீப்புள், the lepers were the quarantined people. குஷ்டரோகிகள், 4 குஷ்டரோகிகள். பட்டணத்துக்கு உள்ளோ மிகப்பெரிய பஞ்சம், பசி, பட்டினி. பட்டணத்துக்கு வெளியிலோ மிகப்பெரிய இராணுவம். இதற்கு இடையில் இந்த 4 குஷ்டரோகிகள். இவர்கள் பேசிக்கொண்டார்கள் ஒருவரோடு ஒருவர். பட்டணத்துக்குள்ளே சென்றால் அங்குள்ள பட்டினிகளை நாம் மாண்டு போவோம், பட்டணத்துக்கு புறம்பே சென்றால் அங்குள்ள இராணுவத்திடம் நாம் சிக்கி அழிந்து போக முடியும். என்ன செய்வது? அவர்களுடைய சூழ்நிலைமையின் காரணமாக வேறு வழி இல்லாமல் அவர்கள் முடிவு செய்தார்கள், நாம் எதிரியின் இராணுவத்திலே போவோம், அவர்கள் நமக்கு ஆகாரம் கொடுத்தால் சாப்பிடுவோம், இல்லை என்றால் நம்முடைய ஜீவன் போனாலும் பரவாயில்லை என்று சொல்லி அதிகாலையில் ஒரு நாள் எழும்பி அந்த சீரிய இராணுவம் இருக்கும் முகாமை நோக்கி சென்றார்கள். அந்த முகாமுக்குள்ளாக அவர்கள் கடந்து போகையிலே ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் அவர்களுக்கு காத்திருந்தது. அங்கு யாருமே இல்லை. அந்த முகாம் வெறிச்சோடி கிடந்தது. இது எப்படி சாத்தியம்? அவர்கள் ஒரு கூடாரத்துக்குள்ளாக சென்றார்கள். அங்குள்ள ஆகாரங்களை புசித்து குடித்து அங்குள்ள பொன்னையும் வெள்ளியையும் விலையுயர்ந்த வஸ்திரங்களையும் எடுத்து கொண்டு போய் அதை ஒளித்து வைத்தார்களாம். அதற்கு அடுத்த கூடாரத்துக்குள்ளும் போனார்கள். அங்குள்ள பொன்னையும் வெள்ளியையும் விலையுயர்ந்த வஸ்திரங்களையும் எடுத்து கொண்டு போய் அதையும் ஒளித்து வைத்தார்கள். அவர்களுடைய மனதுக்குள்ளே அவருடைய மனசாட்சி பேச ஆரம்பித்தது. 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, பின்பு அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் செய்கிறது நியாயமல்ல, இந்த நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள், நாம் மௌனமாயிருந்து பொழுது விடியும் மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும். இப்போதும் நாம் போய் ராஜாவின் அரண்மனையாருக்கு இதை அறிவிப்போம் வாருங்கள் என்றார்கள். 2 ராஜாக்கள் 7:9 இந்த சம்பவத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். அடைக்கப்பட்டிருந்த எருசலேமுக்கு உள்ளாக தேவன் ஒரு நற்செய்தியை இந்த 4 குஷ்டரோகிகள் மூலமாக கொண்டு வந்தார். அந்த குஷ்டரோகிகள் வந்து சொல்லி அந்த வார்த்தையின் மூலமாக தேசத்திலே இருந்த அந்த பஞ்சம் நீங்கியது என்று பார்க்கிறோம். நற்செய்தியினால் பஞ்சம் மாறிற்று. ஜனங்கள் மீண்டும் ஒரு சந்தோஷமான, ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு நேராக திரும்பினார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த நாளில் நாம் தியானிக்கக்கூடிய வேத பகுதி ஏசாயா 52ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஏசாயா 52ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இந்த வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நான் வாசிக்கிறேன். சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சீயோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷகனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாயிருக்கின்றன. ஏசாயா 52:7. சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சீயோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகா இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே உங்களுக்கு இந்த வசனத்தை நாம் தியானிப்போம், ஆழமாக தியானிக்க போகிறோம். முதலாவதாக சுருக்கமாக ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தின் ஒரு வரலாற்று பின்னணியை நான் உங்களுக்கு சொல்லி அதற்கு பிறகு இந்த வசனத்தின் விளக்கத்துக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். ஏசாயா தீர்க்கதரிசி கிமு 740 கிமு 698 வரைக்கும் யூதயா என்கிற பகுதியிலே வசித்து வந்தார். எருசலேம் யூதயாவிலே அவர் வசித்தார். அவர் 4 ராஜாக்கள், ஊசியா, யோதாம், ஆகாஸ், எசேக்கியா என்னும் 4 ராஜாக்களுடைய காலத்திலே தேவனுடைய ஊழியத்தை, தீர்க்க தரிசன ஊழியத்தை அவர் செய்து வந்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஏசாயா 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் அவருடைய இந்த 4 ராஜாக்களுடைய காலத்திலே அவர் ஊழியம் செய்தார் என்பதை நமக்கு தெளிவாக கூறுகிறது. நாம்
ஏசாயா தீர்க்கதரிசனுடைய புஸ்தகத்தை பார்க்கும்போது இதில் மொத்தம் 66 அதிகாரங்கள் இருக்கின்றன. 1 முதல் 39 அதிகாரங்கள். அதிலே மெயின் தீம் ஆஃப் த ஃபர்ஸ்ட் 39 சாப்டர்ஸ், அதாவது முதல் 39 அதிகாரங்களின் முக்கியமான மைய கருத்து தேவனுடைய கோபாக்கினை, துன்மார்க்கத்தை நியாயம் தீர்க்கும்படி ஊற்றப்பட்ட தேவ கோபாக்கினை என்பதை நாம் பார்க்கிறோம். இரண்டாவது பகுதியிலே, அதாவது 40வது அதிகாரம் முதல் 66ஆம் அதிகாரம் வரை, அந்த இரண்டாவது பகுதியின் மைய கருத்து என்பது ஆறுதலின் செய்தி. யூதேயா ஏசாயாவின் காலத்திலே மிகவும் துன்மார்க்கமான ஒரு சூழ்நிலைக்குள்ளாக கடந்து சென்றது. தேசத்திலே தேவனை பிரியப்படுத்துகிற செயல்கள் இல்லை, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லை, துன்மார்க்கமான செயல்கள் தேசத்தில் நடக்கின்றன. அப்பொழுது ஏசாயா அவர்களுக்கு தீர்க்க தரிசனமாக சொல்கிறார், நீங்கள் தேவனுக்கு பிரியமில்லாமல் நடக்கும்போது தேவன் உங்கள் மீது அவருடைய கோபாக்கினையை ஊற்றுவார் என்று சொல்கிறார். நாம் பார்த்தோம் 740 698 வரை அவர் சொன்ன அந்த தீர்க்க தரிசனமானது கிமு 586ஆம் வருடம் அது நிறைவேறியது. பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தை, தீர்க்கதரிசிகளின் மூலமாக கடந்து வரக்கூடிய தேவனுடைய வார்த்தை கர்த்தர் நிறைவேற்றுகிறார். அது உண்மையான தீர்க்கதரிசி என்பதற்குரிய ஒரு அடையாளம். அப்ப ஏசாயாவினுடைய இந்த தீர்க்க தரிசனமானது 586ஆம் ஆண்டு நேபுகாத் நேச்சர் எருசலேம் நகரை கைப்பற்றி யூதேயாவில் உள்ள மக்கள் அனைவரையும் சிறைப்பிடித்து பாபிலோனுக்கு கொண்டு போகும்போது அது நிறைவேறியது. இந்த இரண்டாவது பகுதி 40ஆம் அதிகாரம் முதல் 66ஆம் அதிகாரம் வரை உள்ள இந்த பகுதியானது ஏசாயா யாருக்கு தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார் என்றால், சிறைப்பிடிக்கப்பட்டு பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்ட அந்த மக்களுக்கு அவர் சொல்லுகிறார், கம்ஃபர்ட் 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 மை பீப்புள், என் ஜனத்தை ஆற்றுங்கள், என் ஜனத்தை தேற்றுங்கள் என்று தேவன் சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டவர்களுக்கு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, தேவன் நற்செய்தியை இருளின் நடுவிலே அனுப்புகிறார். நற்செய்தியை தேவன் இருளின் நடுவிலே அனுப்புகிறார். பாடுகளின் உபத்திரவங்களின் நடுவு இருக்கும் ஜனங்களுக்கு நடுவிலே தேவன் தன்னுடைய வார்த்தையை அனுப்பி அவர்களை ஆற்றுகிறார், அவர்களை தேற்றுகிறார், அவர்களை உயிர்ப்பிக்கிறார். ஏசாயா 52ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இப்பொழுது இந்த வசனத்தை நாம் சுருக்கமாக பார்ப்போம். நாம் பார்த்தோம் 40ஆம் அதிகாரம் முதல் 66ஆம் அதிகாரம் வரைக்கும் ஆறுதலின் செய்தி இருக்கிறது. அது நடுவிலே தான் இந்த 52ஆம் அதிகாரம் இங்கே வருகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் ஏசாயா தீர்க்க தரிசனம் சொன்னக்கூடிய இந்த செய்தியானது பாபிலோன் சிறையிருப்பில் இருந்த அந்த மக்களுக்காக அவர் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். இந்த வசனத்தை நாம் தியானிக்கும் போது இதிலே சில காரியங்களை நம்மால் பார்க்க முடியும். சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சீயோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷகனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகா இருக்கின்றன. நீங்கள் கேட்கலாம், இந்த காலத்திலே ஒரு நற்செய்தியே இல்லையே, இந்த காலத்திலே சமாதானமே இல்லையே, இந்த காலத்திலே நாம் பார்க்கிற செய்திகளில் எல்லாம் அங்கே இப்படிப்பட்டமான துர்ச்செய்திகள் வருகின்றன, இப்படிப்பட்ட மனதை குழப்பக்கூடிய செய்திகள் வருகின்றன என்று நாம் பார்க்கிறோம். நமக்கு நற்காரியங்களை கேட்பதற்கு மிகவும் குறைவாகத்தான் இருக்கிறது. சமாதானத்தை கொடுக்கக்கூடிய காரியங்கள் இல்லை. சமுதாயத்திலையும் தேசத்திலையும் உலகத்திலையும் சமாதான குலைச்சலை உண்டாக்கக்கூடிய அநேக செய்திகள் வருகிறது. ஆனால் தேவன் சொல்லுகிறார், அவருடைய சுவிசேஷத்திலே சமாதானம் வருகிறதாம். இதிலிருந்து நான் உங்களுக்கு 3 காரியங்களை சுருக்கமாக சொல்லி இந்த வசனத்திலிருந்து தேவனுடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவதாக கால்கள், சுவிசேஷகனுடைய பாதங்கள். அந்த பாதங்களை நாம் பார்ப்போம். இந்த சுவிசேஷகன் யார் என்று சொன்னால், அநேக நாட்களாக சிறையிருப்பில் காத்திருக்கும் ஜனங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கையிலே அவர்களை நோக்கி இந்த பாதங்கள் விரைந்து செல்கின்றனவாம். இந்த பாதங்கள் விரைந்து செல்கின்றனவாம். மலைகளை தாண்டி இந்த பாதங்கள் விரைந்து செல்கின்றனவாம். யோசித்து பாருங்கள், அந்த காலத்திலே அவர்களுக்கு கார்கள் இல்லை,
இந்த மாதிரி நாம் இன்றைக்கு ஓட்டுவது போல பைக், மோட்டார் பைக் எதுவும் இல்லை. நற்செய்தியை கொண்டு செல்லக்கூடியவர்கள் அவர்கள் விரைந்து ஓட வேண்டும். அப்படி என்றால் அவர்கள் மலைகளை தாண்டி இந்த நற்செய்தியை கொண்டு செல்கிறார்களாம். மலைகளை தாண்டி நற்செய்தியை கொண்டு செல்லும் போது அவர்களுடைய பாதங்களிலே தூசி படிந்திருக்கும், அவர்களுடைய கால்களிலே சேறு படிந்திருக்கும், அவர்களுடைய கால்கள் மிகவும் அழுக்கான ஒரு சூழ்நிலையில கூட இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு கஷ்டத்தையும் தாண்டி அந்த நற்செய்தியை கொண்டு செல்லக்கூடிய அந்த சுவிசேஷகர்கள் அந்த செய்தியை கொண்டு செல்கிறார்கள். இன்றைக்கும் தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வரக்கூடிய தேவ ஊழியக்காரர்கள் அவர்கள் உபத்திரவங்களை தாண்டி, பாடுகளை தாண்டி, அவர்கள் அதை மலைகளை மேற்கொண்டு கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு நேராக கொண்டு வருகிறார்கள். ஏனென்றால் இந்த வார்த்தையில ஜீவன் இருக்கிறது, இந்த வார்த்தையில வல்லமை இருக்கிறது. இந்த வார்த்தையை தேவன், இந்த செய்தியை நான் எப்படியாவது கொண்டு என்னுடைய ஜனங்களுக்கு சேர்க்க வேண்டும் என்கிற அந்த தாகத்தோடு அவர்கள் மலைகளையும் பொருட்படுத்தாமல் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? விரைந்து ஓடி வருகிறார்கள். தேவனுடைய ஊழியக்காரரை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையை சுமந்து வரக்கூடிய சுவிசேஷகர்களை நினைத்து பார்க்க வேண்டும். அநேகர் இன்றைக்கு அவர்களுடைய குடும்பங்களை விட்டு வேறு தேசங்களில், வேறு இடங்களில், வேறு பகுதிகளில் தேவனுடைய ஊழியத்தை செய்து வருகிறார்கள். அவர்களுடைய பாடுகளையும் உபத்திரவங்களையும் தாண்டி அவர்கள் சென்று கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதை நாம் பார்க்கிறோம். அவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அவருடைய அந்த உபத்திரவங்களையும் பாடுகளையும் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் நாம் மதிக்க வேண்டும். Look at their feet, they are dirty, but look at their message, that is beautiful. அவருடைய செய்தி, முதலாவது அவருடைய பாதங்களை பாருங்கள், அவருடைய பாடுகளை பாருங்கள். இரண்டாவதாக என்ன சொல்கிறேன் என்றால் அவருடைய செய்தியை கேளுங்கள். அவருடைய செய்தி, நற்செய்தியை கேளுங்கள். அந்த செய்தி என்னவென்று சொன்னால் வேதாகமத்தில் சொல்லுகிறது, நற்காரியங்களை அறிவிக்கிறார்களாம், ரட்சிப்பை பிரசித்தப்படுத்துகிறார்களாம், சமாதானத்தை கூறுகிறார்களாம். அவர்கள் மலைகளை தாண்டி வந்தாலும், எத்தனையோ பாடுகளை தாண்டி வந்தாலும் அவர்கள் கொண்டு வருகிற அந்த செய்தியினுடைய தன்மையை நீங்கள் பாருங்கள். செய்தியினுடைய தன்மை சமாதானம், செய்தியினுடைய தன்மை நற்காரியங்கள், செய்தியினுடைய தன்மை ரட்சிப்பு. தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் சமாதானத்தை நமக்கு கொடுப்பதற்கு சித்தம் கொண்டிருக்கிறார். வேதாகமம் சொல்லுகிறது, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. இருளில் இருக்கக்கூடிய ஜனங்கள், அடைக்கப்பட்ட தேசத்தில் இருக்கக்கூடிய ஜனங்கள், மரண இருளின் தேசத்திலே குடியிருக்கிறவர்கள் மீது தேவ வெளிச்சம் பிரகாசித்தது இயேசுவின் மூலமாக. ஏசாயா இதே வசனத்தை ஏசாயா 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே சொல்கிறார். அதை மத்தேயு 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே சொல்கிறார். இயேசுவினுடைய செய்தி, தேவனுடைய செய்தி, நற்செய்தி வருகிற இடத்திலே வெளிச்சம் பிரகாசிக்கிறது. அந்த வெளிச்சத்திலே சமாதானம் வருகிறது, அந்த வெளிச்சத்திலே ஆறுதல் வருகிறது, அந்த வெளிச்சத்திலே ரட்சிப்பு உண்டாகிறது, சந்தோஷம் உண்டாகிறது. இதே வசனத்தை நாகும் தீர்க்கதரிசி 100 வருடங்களுக்கு பிறகு எடுத்து அவர் பயன்படுத்துகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, நாகும் தீர்க்கதரிசி 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே அவர் சொல்கிறார், இதோ சமாதானத்தை கூறுகிற சுவிசேஷனுடைய கால்கள் மலைகளின் மேல் வருகிறது. யூதாவே, என் பண்டிகைகளை ஆசரி, உன் பொருத்தனைகளை செலுத்து. துஷ்டன் உன் வழியாய் கடந்து வருவதில்லை, அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய செய்தியானது வரும்போது தேவன் சொல்லுகிறார், பண்டிகைகளை ஆசரியுங்கள், பொருத்தனைகளை செலுத்துங்கள். துஷ்டன் சங்கரிக்கப்பட்டான், இனி அவன் உன் வழியாய் கடந்து வருவதில்லை. தேவன் இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையை, விசுவாசத்தை, தைரியத்தை நம்முடைய மனதிலே வசனத்தின் மூலமாக கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய நற்செய்தி நமக்குள்ளே சமாதானத்தை கொடுக்கும், தேவனுடைய நற்செய்தி நமக்குள்ளே ஆறுதலை கொடுக்கும், தேவனுடைய நற்செய்தி நமக்குள்ளே விசுவாசத்தையும் சந்தோஷத்தையும் நமக்குள்ளே கொடுக்கும். தேவனுடைய பிள்ளைகளே, மூன்றாவதாக இந்த செய்தியை நாம் குறித்து பார்க்கும்போது அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், அவர்கள் சொல்லக்கூடிய அந்த செய்தியினுடைய சாராம்சம் தேவன் மீது நம்மை பார்க்க சொல்கிறார். உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சீயோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷனுடைய பாதங்கள். சமாதானம், நற்காரியம், ரட்சிப்பு இவையெல்லாம் அவர் செய்தியிலே அறிவிக்கிறார். அதற்கு மையமாக என்னது இருக்கிறது என்று சொன்னால், தேவனுடைய
நாம் தேவனை நோக்க வேண்டும் என்கிற அந்த ஒரு கருத்து இருக்கிறது. கால்களை பாருங்கள், தீவிரித்து விரையும் கால்கள். நற்செய்தியை கேளுங்கள், சமாதானத்தையும் ஆறுதலையும் சந்தோஷத்தையும் கொடுக்கிற நற்செய்தி. தேவன் ராஜரீகம் செய்வதை விசுவாசியுங்கள். மூன்றாவதாக, உங்கள் கண்களை தேவனுக்கு மீறாக திருப்புங்கள். இந்த வசனத்தில் சொல்கிறது, உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார். தேவனுடைய ஊழியக்காரர்கள், தேவனுடைய தீர்க்கதரிசிகள், அவர்களுடைய செய்தியின் சாராம்சம் எப்பொழுதுமே தேவனுக்கு நேராக தேவ ஜனத்தை திருப்புவதுதான். தேவ ஜனத்தை ஒருவன் தனக்கு நேராக திருப்பினால் அவன் கர்த்தருடைய ஊழியக்காரன் அல்ல. தேவனுடைய ஜனம் எப்பொழுதும் தேவனுக்கு நேராக திரும்ப வேண்டும். தீர்க்கதரிசியுடைய வார்த்தைகள் தேவனுக்கு நேராக தன்னுடைய ஜனத்தை திருப்புவதிலே முனைப்போடு இருந்தது. இந்த இடத்துல தேவன் சொல்கிறார், உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார். நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த நாட்களிலே விசுவாசிக்க வேண்டியது, உங்கள் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்கிற இந்த சத்தியம். வசனம் சொல்லுகிறது, தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார். Your God reigns. Your God reigns. தேவனுக்கு பிரியமானவர்களே, ஏசாயா தீர்க்கதரிசி 6ஆம் அதிகாரத்திலே அவர் ஒரு தரிசனத்தை கண்டார். அந்த தரிசனத்திலே அவர் ஆலயத்துக்குள்ளாக செல்லும் போது அந்த ஆலயம் தேவ மகிமையினால் நிறைந்திருந்ததாம். அந்த ஆலயம் தேவனுடைய மகிமையினால் நிறைந்திருந்து சேராபீன்கள், அங்கு தேவ தூதர்கள் தேவனுக்கு முன்பாக அவர்கள் பறந்து தேவனை துதித்தார்களாம். ஹோலி 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 இஸ் த லார்ட் ஆல்மைட்டி. பரிசுத்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் என்று சொல்லி அவர்கள் தேவனை துதித்தார்களாம். அந்த வேளையிலே ஏசாயா தேவனை பார்க்கும்போது தேவன் சிங்காசனத்தில் அமர்ந்திருந்தார். அந்த சூழ்நிலை எப்படிப்பட்ட சூழ்நிலை தெரியுமா? ஊசியா ராஜா மரித்து போன ஒரு சூழ்நிலை. அந்த சூழ்நிலையிலே அடுத்து யார் ராஜாவாக வருவார்கள் என்று தெரியாத அந்த குழப்பமான சூழ்நிலையிலே, பூலோகத்தின் சிங்காசனம் வெறுமையாய் இருந்த சூழ்நிலையிலே பரலோகத்தின் சிம்மாசனத்திலே தேவன் அமர்ந்திருந்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். தேவனுக்கு பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் ராஜரீகம் பண்ணுகிற தேவன், நம்முடைய தேவன் ஆளுகை செய்கிற தேவன். இந்த வசனத்திலே சொல்லுகிறது, சீயோனுக்கு சொல்லுகிற. ஏன் சீயோனுக்கு நாம் சொல்ல வேண்டும் உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்றால்? ஏன் சீயோனுக்கு நினைவுபடுத்த வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது என்று சொன்னால், சீயோன் இந்த சத்தியத்தை மறந்து போகக்கூடிய எல்லா சூழ்நிலைகளும் உலகத்திலிருந்து வருகிறது. உலகத்தை பார்க்கும்போது தேவன் ஒருவேளை சிம்மாசனத்தில் இல்லையோ என்கிற அளவுக்கு நமக்கு ஒரு தவிப்பு வருகிறது. அதனால் தான் தேவனுடைய வசனம் திரும்ப திரும்ப நமக்கு அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறது, உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார். யுவர் காட் ரெயின்ஸ். உங்களுக்கு தெரியுமா பிரியமானவர்களே, தேவன் சிங்காசனத்தை விட்டு எழும்பும் போது அவர் யுத்தம் செய்வதற்காக எழும்புகிறாராம். அவர் அமர்ந்திருக்கும் போது ஆளுகை செய்வதற்காக அமர்ந்திருக்கிறார். இந்த வசனம் சொல்கிறது, உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார், உன் தேவன் சிங்காசனத்தில் அமர்ந்து ஆளுகை செய்கிறார் என்று சொல்லுகிறது. இந்த சத்தியத்தை நாம் விசுவாசிக்க வேண்டும். இந்த சூழ்நிலையின் நடுவிலையும், இந்த பாடுகள் உபத்திரவங்களின் நடுவிலையும் நமக்கு சமாதானத்தை கொண்டு வருகிற நற்செய்தி என்னவென்று சொன்னால், உன் தேவன் ஆளுகை செய்கிறார். அதை எத்தனை பேர் நாம் விசுவாசிக்கிறோம்? கர்த்தருடைய வார்த்தையை நாம் விசுவாசிக்கும் போது நமக்குள்ளே சமாதானம் வருகிறது, நமக்குள்ளே ரட்சிப்பு உண்டாகிறது, நமக்குள்ளே ஒரு விடுதலை உண்டாகிறது. ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் 10ஆம் அதிகாரம் 13 முதல் 15 வசனங்களுக்குள்ளாக இப்படி சொல்கிறார், ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். நாம் ரட்சிப்படைய வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருடைய நாமத்தை விசுவாசிக்க வேண்டும், தொழுது கொள்ள வேண்டும். அவரை விசுவாசியாதவர்கள் அவரை எப்படி தொழுது கொள்வார்கள்? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவருடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதியிருக்கிறதே என்று அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 13-15 வசனங்களில் அவர் சொல்கிறார். சமாதானத்தை அறிவிக்கக்கூடிய சுவிசேஷம், அந்த சுவிசேஷத்தின் மைய கருத்து என்னவென்று சொன்னால், உங்களுடைய தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்பதே. இந்த ராஜரீகம் பண்ணக்கூடிய தேவனை நாம் விசுவாசிக்கும் போது இந்த பாடுகள் உள்ள சூழ்நிலையை கடந்து செல்லக்கூடிய ஒரு பலன் தேவன் நம்முடைய இருதயத்திலே நமக்கு கொடுக்கிறார். இந்த பாடுகளையும் உபத்திரவங்களையும் தாண்டி அதற்கு அடுத்து நமக்கு நம்பிக்கை இருக்கிறது, நமக்கு விடுதலை இருக்கிறது, நமக்கு ஆசீர்வாதம் இருக்கிறது, நமக்கு உயர்வு இருக்கிறது என்று நாம் விசுவாசிக்க முடியும். தேவனுடைய பிள்ளைகளே,
தொடர்ந்து இந்த வசனத்தை நாம் தியானித்து இந்த வசனத்தின் மூலமாக நாம் கர்த்தருடைய ஆறுதலையும் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்வோம். சுருக்கமாக கால்களை பாருங்கள். வசனத்தை கொண்டு, நற்செய்தியை கொண்டு தீவிரிக்கக்கூடிய அந்த கால்களை பாருங்கள். உங்களுடைய ஊழியக்காரர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். இந்த நாட்களிலே அவருடைய ஊழியத்தை நீங்கள் respect their ministries and pray for them. அது ஒரு முக்கியமான ஒரு காரியம். இரண்டாவதாக அவர்கள் கொண்டு வரக்கூடிய இந்த செய்தியை கேளுங்கள். அந்த குஷ்டரோகிகள், அவர்கள் குஷ்டரோகிகளாக இருந்தார்கள். ஆனால் அவர்கள் கொண்டு வந்த அந்த நற்செய்தி மிகப்பெரிய ஒரு நற்செய்தி அல்லவா? அதே போல உங்களுடைய ஊழியக்காரர்கள் கொண்டு வரக்கூடிய அந்த நற்செய்தியை நாம் கேளுங்கள். அந்த செய்தி எப்படிப்பட்ட செய்தி என்று சொன்னால், அவர்கள் சமாதானத்தின் செய்தி. இந்த நாட்களை நம்முடைய இதயத்திலே சமாதானம் வேண்டும் என்று சொன்னால் வசனத்துக்கு நேராக நம்மை திருப்ப வேண்டும். தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நம்மை திருப்ப வேண்டும். அங்கே சமாதானம் உண்டாகும். தேவ சமாதானம் நம்முடைய இதயத்திலே நிறையும் போது எந்த பாடுகளையும் போராட்டங்களையும் தாண்டி செல்லக்கூடிய பலன் நம்முடைய ஆவிலும் ஆத்மாவிலும் சரீரத்திலும் நமக்கு உண்டாகிறது. கடைசியாக தேவன் ராஜரீகம் செய்கிறார் என்பதை விசுவாசியுங்கள். அவருடைய கால்களை பாருங்கள், அவருடைய நற்செய்தியை கேளுங்கள். தேவன் ராஜரீகம் செய்வதை விசுவாசியுங்கள். கர்த்தர் ஆளுகை செய்கிற தேவன். தேசத்தின் மீது, தேசங்களின் மீது, உலகத்தின் மீது ஆளுகை செய்கிற தேவனாயிருக்கிறார். God reigns over all situation and he will help us. அவர் நமக்கு உதவி செய்வார் இந்த சூழ்நிலையை தாண்டி செல்வதற்காக. விசுவாசிக்கும் போது தேவனுடைய மகிமையை நாம் காண்போம். இந்த செய்தியை நாம் என்ன சொல்ல வேண்டும் என்று சொன்னால், சமாதானத்தின் நற்செய்தியை மற்றவர்களுக்கும் அறிவிக்க வேண்டிய கட்டாயத்துக்குள்ளாக நாம் இருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளே இவ்வளவு நம்பிக்கை இருக்கிறது. தேவனை விசுவாசிப்பவர்களுக்கு நடுவில் சமாதானத்தின் செய்தி இருக்கிறது, விசுவாசம் இருக்கிறது. இந்த உலகத்துக்கு இந்த நற்செய்தி வேண்டும். இயேசுவினால் வரக்கூடிய சமாதானம், இயேசுவின் வசனத்தினால் வரக்கூடிய ஆறுதல் இந்த உலகத்துக்கு வேண்டும். நம்மை சுற்றி இருப்பவர்கள் நம்மை பார்த்து இந்த சூழ்நிலை நடுவிலேயும் அவர்கள் எப்படி சமாதானத்தோடு இருக்கிறார்கள், இந்த சூழ்நிலை நடுவிலேயும் எப்படி இவ்வளவு நம்பிக்கையோடு இருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்கள் நம்மை பார்த்து கேட்கும்போது நீங்கள் சொல்ல வேண்டும், என் தேவன் ஆளுகை செய்கிறார், என் தேவன் ராஜரீகம் செய்கிறார், அதை நான் விசுவாசிக்கிறேன். இந்த சூழ்நிலையில் கடந்து செல்வதற்கு பலன் கொடுக்க அவர் வல்லவராயிருக்கிறார். இது ஒவ்வொரு மீது விழுந்த கடமையாயிருக்கிறது. எபேசியர் 6:15 சொல்கிறது, சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை காலிலே தொடுத்தவர்களாக நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த சமாதானத்தின் சுவிசேஷம் இதை எடுத்து செல்வதற்கு காலிலே ஆயத்தம் என்னும் பாதரட்சையை தொடுத்தவர்களாக இருக்க வேண்டும். இந்த வசனத்தை பவுல் சொல்லும் போது அவர் ஏசாயா 52:7 தான் கண்டிப்பாக அவர் நினைவில் வைத்திருப்பார். பிரியமானவர்களே, இந்த சுவிசேஷம் நமக்கு ஆறுதலை கொண்டு வருகிற இந்த சுவிசேஷம், நமக்கு சமாதானத்தை கொடுக்கிற இந்த நற்செய்தியை உலகத்துக்கு கொண்டு செல்வதற்கு நாம் ஒவ்வொருவரும் கடமைப்பட்டவர்களாயிருக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த வசனத்தை விசுவாசிப்பதற்கும் ஆறுதலை பெற்றுக்கொள்வதற்கும் தொடர்ந்து இந்த வசனத்தை எடுத்து செல்வதற்கும் நமக்கு பலன் கொடுப்பாராக. எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி ஜெபிப்போம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலே இந்த வசனத்தின் மூலமாக நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல செய்திக்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, நற்செய்தியை கொண்டு வரக்கூடிய கால்கள், சமாதானத்தையும் ஆறுதலையும் ரட்சிப்பையும் கொண்டு வரக்கூடிய நற்செய்தி, தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்கிற சத்தியம், இந்த காரியங்கள் எங்களுடைய இருதயத்தை பலப்படுத்தட்டும் ஆண்டவரே. எங்களுடைய ஆவிலும் ஆத்மாவிலும் சரீரத்திலையும் ஒரு பெரிய பலனை தரட்டும் அப்பா. இந்த சத்தியங்களை எங்களை சுற்றியுள்ள ஜனங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு எங்களுக்கு ஆண்டவரே பலன் தாரும். உம்முடைய வசனத்தினால் எங்களை பலப்படுத்தும். உம்முடைய வசனத்தை பிரசித்தப்படுத்த எங்களை அனுப்பும். இந்த சூழ்நிலையிலேயும் தேவன் விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். எப்படி ஒரு நாளிலே அந்த மொத்த தேசத்தின் அடைப்பும் நீங்கி அங்கு சமாதானம் உண்டாயிற்றோ, அதை செய்வதற்கு வல்லவராக என் தேவன் இருக்கிறார் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் விசுவாசிக்கிறோம் அப்பா. எங்களுடைய தேசத்திலே ஒரு விடுதலை கட்டளையிடும். எங்களுடைய ஜனங்கள் நடுவிலே அப்பா ஒரு பெரிய தேசத்திலே ஒரு விடுதலையும் சமாதானத்தையும் கட்டளையிடுவீராக. தேவ கிருபையினால் ஒவ்வொரு பிள்ளைகளையும் மறைத்துக் கொள்ளும், ஒவ்வொரு குடும்பங்களையும் மறைத்துக் கொள்ளும் அப்பா. ஆண்டவரே, சட்டைகளின் நிழலின் மறைவிலே தேவ ஜனங்கள் சுகமாய் தங்கியிருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். தேவ ஆசீர்வாதம், தேவ சமாதானம், தேவ ஆறுதல் நம்முடைய பிள்ளைகளின் நடுவிலே கடந்து வரட்டும் ஆண்டவரே. கர்த்தர் தொடர்ந்து கூட இருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா.
நீர் ஆறுதலின் தேவன், நீர் சமாதானத்தின் தேவன். உம்முடைய நற்செய்தி சமாதானத்தின் நற்செய்தி. நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம். உம்முடைய ஆளுகைக்கு கீழாக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதியும். ஒவ்வொருவர் மீதும் உம்முடைய ஆசீர்வாதம் தங்கியிருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த வசனத்தினால் ஆசீர்வதிப்பாராக. ஆராதனை கீதங்கள் 256. தாசரே இத்தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். தாசரே இத்தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். நேசமா இயேசுவை கூறுவோம், அவரை காண்பிப்போ, மாவீருள் நீக்குவோ, வெளிச்சம் வீசுவோ. தாசரே இத்தரணியை அன்பா இயேசுவுக்கு சொந்தமாக்குவோ. வருத்தப்பட்டு பாரஞ்சுமந்தோரை பருந்தி அன்பாய் அழைத்திடுவோம். குறித்தாம் இயேசு பாவ பாரத்தை, நமது துக்கத்தை, நமது துன்பத்தை சுமந்து தீர்த்தாரே. தாசரே இத்தரணியை அன்பா இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். பசியுற்றோர்க்கு பிணியாளியர்க்கு பட்சமாக உதவி செய்வோம். உசித நன்மைகள் நிறைந்து தமை மறந்து இயேசு கனிந்து திரிந்தனரே. தாசரே இத்தரணியை அன்பா இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். இருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டோரை நீசரை நாம் உயர்த்திடுவோம். பொறுக்கவோ நான் கஷ்டத்துக்குள் நிஷ்டூரத்துக்குள் படுகுழிக்குள் விழுந்தனரே. தாசரே இத்தரணியை அன்பா இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். இந்து தேசமாது சீரோமணிகள் விந்தையொளிக்குள் வரவழைப்போ. சுந்தர குணங்கள் அடைந்து அறிவில் உயர்ந்து நிர்பந்தங்கள் தீர்ந்து சிறந்திலங்கிட. தாசரே இத்தரணியை அன்பா இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். மார்க்கம் தப்பி நடப்போரை சத்திய வழிக்குள் வந்திட சேர்த்திடுவோம். ஊக்கமாக ஜெபித்திடுவோம், நாம் முயன்றிடுவோம், நாம் உழைத்திடுவோம், நாம் ஜெயித்திடுவோம். தாசரே இத்தரணியை அன்பா இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். ஜெபம் செய்வோம். கர்த்தருடைய ஜெபத்தை சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றென்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு என்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்வர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மைமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமென். எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, இந்த மகிமையான ஓய்வு நாளின் ஆராதனைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா.
உம்முடைய பிள்ளைகளாக உம்மை ஆராதிக்கவும் உம்முடைய வார்த்தைகளை கேட்கவும் எங்களுக்கு நீர் கிருபை தந்தீர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்தரிக்கின்றோம். நாங்கள் வார்த்தையை கேட்ட விதமாக ஆண்டவரே உம்முடைய சமாதானத்தை பகிர்ந்து கொள்வதற்கு எங்களை கருவிகளாக பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். எங்களுடைய கால்கள் உம்முடைய நற்செய்தியை சுமந்து செல்லட்டும் ஐயா. எங்களுடைய வாய்கள் அந்த நற்செய்தி பணியை பிரசித்தப்படுத்தட்டும் என்று சொல்லி ஜெபிக்கின்றோம். உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த உலக வாழ்க்கையிலே தொடர்ந்து நாங்கள் உம்மை கனப்படுத்தி வாழ எங்களுக்கு கிருபை தாரும் ஐயா. சுவிசேஷத்தை பிரசித்தப்படுத்தி அதன் மூலமாய் அநேகருடைய வாழ்க்கையிலே நீர் கொடுக்கின்ற ரட்சிப்பை, நீர் கொடுக்கின்ற சமாதானத்தை, விடுதலையை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள எங்களை கருவிகளாக பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கின்றோம். ஆசீர்வதித்தருளும் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளின் மத்தியிலும் நீர் ராஜரிகம் பண்ணுகிறீர் ஐயா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரலோகத்திலே நீர் இன்றைக்கும் சிங்காசனத்தில் அமர்ந்து எங்களை ஆளுகிறீர் ஐயா. எங்களுடைய எந்த சூழ்நிலைகளும் ஆண்டவரே எங்களை அசைக்க முடியாது. காரணம் நீர் ராஜாவாக இருக்கிறீர். நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் என்ற உரிமையோடு வாழ்ந்துவிட தொடர்ந்து எங்களுக்கு உதவி செய்திட வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். எங்கள் ஒவ்வொருவருடைய குடும்பங்களை உம்முடைய கரத்திலே தருகிறோம் ஐயா. சரீரத்திலும் ஆத்மீகத்திலும் தெய்வீக சுகமும் பலனும் எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலே உண்டாகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கின்றோம். எங்கள் ஒவ்வொரு குடும்பங்களையும் பரிசுத்தப்படுத்தி உம்முடைய சமாதானத்தின் கருவிகளாக உம்முடைய நற்செய்தியை பிரசித்தப்படுத்துவதற்கு பயன்படுத்த ஜெபிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரம், நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, சரீரத்திலே ஆத்மீகத்திலே சுகத்திற்காக உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் இறங்கி நன்மைகளை செய்தருளுவீராக. இன்னுமாக இந்த ஊரடங்கு மூலமாக பல விதங்களிலே பாதிக்கப்பட்டு இருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவர் உம்முடைய விடுதலையின் கரம் நீட்டப்படுவதாக, உம்முடைய தெய்வீக நன்மை ஒவ்வொருவருக்கும் கிடைக்கட்டும் என்று ஜெபிக்கிறோம். இன்னுமாக இந்த கொரோனா நோய் தொற்றினாலே பாதிக்கப்பட்டு இருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறோம். ஆளுகை செய்தருளும் ஆண்டவரே. இந்த தடுப்பு பணிகளில் ஈடுபட்டு இருக்கிற ஒவ்வொரு துறைகளையும் ஆளுகைக்குள்ளாக தருகிறோம். எங்களுடைய இந்திய தேசத்திற்காய் ஜெபிக்கிறோம். இன்னுமாக அகில உலகத்திற்காய் ஜெபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு தேச தலைவர்களையும் உம்முடைய பரலோக ஞானத்தினால் நிரப்பி இந்த சூழ்நிலைகளிலே நல்ல முடிவுகளை எடுப்பதற்கு, தேசத்தை தொடர்ந்து ஆண்டவரை உம்முடைய உதவியோடு நடத்தி செல்வதற்கு நீர் அனுக்கிரகம் செய்திட வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் எங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலும் சமுதாய காரியங்களிலும் நீர் ஆளுகை செய்கிறவர், நீர் ராஜ்யரீகம் பண்ணுகிறவர் என்பதை உணர்ந்து வாழ்வதற்கு எங்களுக்கு உதவி செய்திடலும் ஐயா. பலவிதமான உலக நெருக்கடிகளினாலே உலக சிங்காசனங்கள் ஒருவேளை ஆட்டங்கண்டு கொண்டிருக்கலாம். ஆனால் பரலோகத்தில் நீர் சிங்காசனத்தில் அமர்ந்திருந்து எங்களை ஆளுகிறீர் ஐயா. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய ஆளுகைக்குள்ளாக எங்களை, எங்கள் குடும்பங்களை தருகிறோம். எங்களுக்கு நீர் தந்திருக்கிற தாளந்து திறமைகளை தருகிறோம். எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற எல்லா பணிகளை தருகிறோம் ஐயா. ஆட்கொண்டு வழி நடத்தும் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், நன்றி செலுத்துகிறோம் ஐயா. தொடர்ந்து இந்த வருகின்ற ஒவ்வொரு நாட்களுக்காய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நாளிலும் உடைய கிருபை இன்னும் அதிகமாக அறிய நீர் உதவி செய்தருளும். இன்னமாக சீக்கிரத்திலே இந்த ஊரடங்கு முடிவுக்கு வந்து ஆண்டவர் உம்முடைய ஆலயத்தில் வந்து உம்மை தொழுது கொள்வதற்கு எங்களுக்கு வேண்டிய இரக்கங்களை நீர் தந்தருள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்களுடைய குற்றங்கள் குறைவுகள் எதுவா இருந்தாலும் ஒரு விசை எங்களுக்காக இறங்க வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம் ஐயா. ஆண்டவரே, எந்த சூழ்நிலைகளிலும் நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் என்கின்ற அந்த விசுவாசத்திலே நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்தருளும் ஐயா. ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். துதி கனம் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகின்றோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேலும் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் விலகாத பிரசன்னம்
நம் அனைவரோடு கூட என்றும் நிறைவாய் நிலைத்திருப்பதாக. ஆமென். 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 சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.